பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். கல்யாணம் ஆயிடுத்துங்க. அதுக்கு அடுத்தது என்ன கேட்போம் தெரியுமா? வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பான் 1 இயர் கழிச்சு. நிறைய பேருக்கு 4 வருஷம் 5 வருஷம் நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுத்தா, குழந்தை இல்லையா, ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. அந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்ன அப்படின்னா, லட்டு கிருஷ்ணன், லட்டு வச்சுக்கிட்டு ஒரு கிருஷ்ணன் இருப்பார். இல்லைன்னா தவழுகிற கிருஷ்ணன், அதாவது வாயை கட்ட வரல வாயில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணன். இந்த 2 கிருஷ்ணனுக்குள்ள ஏதோ ஒரு கிருஷ்ணனை வாங்கிக்கோங்க. வீட்டுல வாங்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது நான் சொல்றேன். இது நானும் செஞ்சு தரேன். நீங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வீட்டுல எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா, இந்த லட்டு கிருஷ்ணன் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வீட்டுல சின்ன கிருஷ்ணனா இருந்தாலும் பரவாயில்ல, பித்தளையில இருக்கும், வாங்கிக்கோங்க. வீட்டுல வாங்கிட்டு எப்ப இந்த பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன், கேட்டுக்கோங்க. லட்டு கிருஷ்ணனோ இல்ல காலில் கட்டவரில் வச்சுருக்கிற கிருஷ்ணனோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க அந்த கிருஷ்ணனை ஒரு பெரிய தாம்பாளத்துல வச்சு தூப தீபங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, பூ எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கையில உட்காந்து அந்த லட்டு கிருஷ்ணனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யணும். எப்படின்னா, ஒரு அடுக்குல தீர்த்தம், தண்ணி, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், அதுக்கு அடுத்தது மஞ்சள், சந்தனம். இதை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறையலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கப்புல ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப வச்சுட்டு அழகா ஒரு மனையை போட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு ஸ்டூல், சின்ன ஸ்டூல் இருந்தா அந்த ஸ்டூல்ல ஒரு தாம்பாளம் இந்த கிருஷ்ணனை வச்சிருங்க. மேல வச்சுட்டு முதல்ல எடுத்தோன்னே அந்த கிருஷ்ணனுக்கு பூவை போட்டு ஆராதனை பண்ணிட்டு, பூவை போடுங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு பூவை போட்டுட்டு தூபத்தையும் தீபத்தையும் காட்டுங்க. மணி ரொம்ப முக்கியம். மணி அடிக்கணும் அப்படின்றதா மணி அடிச்சு எல்லாம் காமிச்சிட்டு, தூபங்களையும் காமிச்சிட்டு, தீபங்களையும் காமிச்சிட்டு, அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு, பக்கத்துல பால் வச்சிருக்கீங்களா, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தயிர், சின்ன பாட்டில்ல தேன், கொஞ்சோண்டு மஞ்சளை கரைச்சி வச்சுக்கணும், சந்தனம் கரைச்சி வச்சுக்கணும். இது ரெடியா இருக்கணும். இப்ப பாலபிஷேகம் பண்ணுங்க. பாலபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தத்தை ஊத்திட்டு ஒரு தூபம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தயிர், தீர்த்தம், தூபம். அதுக்கு அடுத்தது பஞ்சாமிர்தம், இளநீர். பஞ்சாமிர்தம் பண்ணிட்டு இளநீர் இருந்தா இளநீர், இல்லைன்னா வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க கையில. அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு அபிஷேகத்துக்கும் தூப தீபங்களை காட்டணும். வார்ம் வாட்டரை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து பஞ்சாமிர்தம் பண்ணியாச்சு. பஞ்சாமிர்தத்துல தேன் ஊத்தி பண்ணிடுங்க. பழங்கள் இருந்ததுன்னா கட் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். முழுசா நெய்வேத்தியம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழம், 2 ஆப்பிள், 2 மாதுளை, 2 கொய்யா, இது மஸ்ட். இதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது இளநீர் பண்ணிட்டு மஞ்சளை தீர்த்தம் ஊத்திட்டு கரைச்ச மஞ்சளை அப்படியே நேர மேல கிருஷ்ணன் மேல விட்டு தூப தீபங்களை காமிச்சு எடுத்துருங்க. அடுத்தது சந்தனத்தை விட்டு தூப தீபம் காமிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு நல்ல காஞ்ச துணி எடுத்து அந்த கிருஷ்ணனை ஒத்தி எடுத்து அந்த தாம்பாளம் அபிஷேகம் பண்ணதெல்லாம் தூக்கி தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சுட்டு இப்ப அந்த லட்டு கிருஷ்ணனுக்கு அழகா குங்குமம், மஞ்சள், அதாவது சந்தனத்தையும் மஞ்சளையும் இட்டு 2 பூ, அதாவது மல்லிகைப்பூ போட்டு அந்த கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணி வச்சிருங்க. இது யாரு செய்யணும்னா, குழந்தை பாக்கியம் வேண்டிக் கொண்டவர்கள் தம்பதிகளாக செய்தால் ரொம்ப விசேஷம். அடுத்தது என்ன பண்ணும், ஏந்திரிச்சு அந்த கிருஷ்ணனை விழுந்து சேவிச்சுட்டு உங்களுடைய மடி இருக்கு இல்லையா, அந்த மடியில, புடவையில அந்த மடியில பெண்களுக்கு தான் அந்த கிருஷ்ணனை எடுத்து அப்படி மடிச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்து ப்ரே பண்ணணும். என்ன ப்ரே பண்ணணும்? வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க.
வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த மந்திரத்தை மட்டுமே 3 தடவை சொல்லிட்டு அந்த குழந்தைய மடியிலேந்து எடுத்து உங்க மார்போடு அணைச்சுக்கோங்க. லேடிஸ் மார்போடு அணைச்சுண்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணுங்க. கிருஷ்ணன் நினைச்சு, கிருஷ்ணன் மாதிரி எனக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க வேணுமாய் எல்லாம் வல்ல சர்வம் கிருஷ்ணனை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டிண்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க. கண்ணை மூடிண்டு, அதுனா கண்ணை மூடிண்டு சொல்லித்தரேன். கண்ணை மூடிண்டு அந்த கிருஷ்ணனுடைய நினப்பு மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு அந்த கிருஷ்ணனுடைய நினப்பு மட்டும்தான் இருக்கணும். லட்டு கிருஷ்ணனோ அல்லது இந்த கால் கட்ட வரல வாயில வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனோ இருந்து முதல்ல மடியில, அப்புறம் மார்போடு அணைச்சுக்கோங்க. அணைச்சுண்டு உங்களுக்கு குழந்தை பிறந்ததாகவே நீங்க நல்லா திங்க் பண்ணிட்டு நல்ல கற்பனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அழகா ஒரு பட்டு வஸ்திரத்துல, வெல்வெட் வஸ்திரமோ பட்டு வஸ்திரமோ அழகா இந்த கிருஷ்ணனை தூக்கி வச்சுட்டு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு முடிந்த அளவு அன்னைக்கு விரதம் கொஞ்சோண்டு சாப்பிடணும். சாதம் என்ன இருக்கணும் அப்படின்னா, சாயங்காலம் அவுள் பிரசாதம், அவுளை பாலில் நனைச்சு, அதாவது பாலில் ஊற வச்சு சர்க்கரை போட்டு வச்சிருங்க. இப்ப பால் இருக்கணும், காய்ச்சின பால், நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சின பால். இப்ப என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். இந்த அவுள் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றி வைத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் இந்த அவுள் நைவேத்தியம் பண்ணிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் சாப்பிட்டுருங்க. அடுத்தது இந்த 9 மணி போல இந்த பால் காய்ச்சி வச்சிருக்கீங்கல்ல, நாட்டு சர்க்கரை, பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பாலை நிவேதனம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய தாம்பத்தியத்துக்காக நீங்க ரூம் போவீங்கல்ல, அப்ப இந்த பாலை எடுத்துட்டு போய் இந்த பாலை 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதி பாதி பருகி அந்த கிருஷ்ணனை நினைச்சு எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு உங்களுடைய தாம்பத்தியத்தை எந்தவித மனசுல சஞ்சலமும் இல்லாமல், எந்தவித சண்டை இல்லாம நீங்கள் இந்த தாம்பத்திய உறவை வச்சு கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிருஷ்ணன் மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கையா செய்யணும் எதையுமே. இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எத்தனை நாள் செய்யணும்? ஒரு திங்கட்கிழமையும் 9 வாரம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது, சாமி 9 வாரம் என்னால பண்ண முடியாது, இடையில எனக்கு டேட் வந்துருங்கிறவங்க அந்த டேட் முடிஞ்சப்புறம் பண்ணுங்க, முடிஞ்சப்புறம் செய்யுங்க. அதுக்குள்ளேயும் உங்களால முடியுமான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா திங்களும் வெள்ளியும் 9 வாரம், திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை 9 வாரம் முடிச்சிடலாம். இந்த 9 வாரமும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. ரைட்டுங்களா? அப்ப உங்க வீட்டுல லட்டு கிருஷ்ணனோ இல்ல வாயில விரல் வைக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனோ உங்க வீட்டுல கண்டிப்பா இருந்தே ஆகணும். இல்லையா, வாங்கிக்கோங்க, வாங்குங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். செய்யறீங்களா? சிம்பிள் பரிகாரம் செய்யுங்க, உங்க வீட்டுல குவா குவா சத்தம் கேட்கும். செஞ்சிடறீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.